நீ கூட வாப்பா. எல்லாம் ஓகே. கட் பண்ண காக்ரோச் மாதிரி தலையை ஆட்டினே இருக்கிறானே, ஏன் அப்படி? இல்லை. பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரு, தங்க கட்டி பாப்பாவுக்கு தாலேலோ. பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரு, தங்க கட்டி பாப்பாவுக்கு தாலேலோ. மாறாமல் வந்த செல்வம், வீடேறி வந்த தெய்வம், தேடாமல் தேடி வந்த தாழம் பூச்சரம். பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரு, தங்க கட்டி பாப்பாவுக்கு தாலேலோ. என்னங்க அப்பவே கிளம்புனீங்க, இப்படியே நின்னுட்டீங்க? இல்ல அது அந்த புண்ணு போகுது இல்லையா, அந்த புண்ணை பார்த்த உடனே ஏதோ இனம் புரியாத உணர்வு பொங்கிக்கிட்டு வருது. ஏதோ ரத்த பந்தம் இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள பொங்குதுமா. ஐயோ சீச்சி, அது நீங்க பொண்ணை பார்க்கணுங்கிறதுக்காக ஏங்குறீங்க இல்லையா, அதான் 50 வயசுல யார பார்த்தாலும் அவளை உங்க பொண்ணா நினைச்சு ஃபீல் பண்றீங்க. ஐயோ அது ஒரு லூசுங்க, இந்த ஏரியா பைத்தியம். ஆமாங்க, அது ஒரு கிறுக்குங்க. நீங்க கிளம்புங்க. அப்பா நாங்க வரோம்மா. வரோம் தம்பி, வரோம். போயிட்டு வாங்க. டாடா. டாடா. எப்பா ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன். சரி நீ கிளம்புடா. அதானே பார்த்தேன், என்னடா ஒன்னும் சொல்லியேன்னு. ஏய் அது இல்லடா, இப்ப நம்ம பிளான் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாதுல்ல, அதனாலதான். போ அட போடா. இவன் தலையாட்ட ஆரம்பிச்சுட்டான். ஐயோ நம்மளும் ஆட்டுறமே. திடீர்னு மாமி வந்துட போறா. வந்தா எல்லாருமே ஆகுறாங்க லூசா, அட பறாங்கல்ல போல இருந்தும் பறக்குறாங்க தூசா. வந்தா எல்லாருமே ஆகுறாங்க லூசா, அட பறாங்கல்ல போல இருந்தும் பறக்குறாங்க தூசா. அவ வந்தாலே பச்சை தண்ணி மோராகும். ஐயோ போது நிறுத்துங்க. உங்க அண்ணன் பொண்ணை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு என்ன குதுகுல வேண்டியிருக்கு? இப்பதான் நம்ம பொண்ணோட 50 வயசு போட்டோ நம்ம கிட்ட இருக்குல்ல, அத பேப்பர்ல போட்டு காணவில்லைன்னு ஒரு விளம்பரம் கொடுத்து கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பணமும் போட் கிளப்ல ஒரு பங்களாவும் கொடுக்கறதா ஒரு விளம்பரம் கொடுக்கலாம்ல? வேண்டாம் டார்லிங், அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். இதுல என்னங்க ரிஸ்க் இருக்கு? ஆமா, சொத்துக்கு ஆசைப்பட்டு நான் தான் உங்க அண்ணன் பொண்ணுன்னு யாராவது வந்து சொல்லி ஃப்ராட் பண்ணாங்கன்னா அது ரிஸ்க் தானே. ஆமாங்க, நீங்க ஃபேமிலி வாழ்க்கையில சுமாரா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க சூப்பர்ங்க. அதான் காதும் வச்ச மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி எங்க அண்ணன் பொண்ணை கண்டுபிடிக்க சொன்னோம் இல்ல, எப்படியாவது கண்டுபிடிச்சிடுவாங்க டார்லிங், யூ டோன்ட் வரி. அதுவும் இல்லாம அந்த டிடெக்டிவ் மாதவனோட மம்மி ரொம்ப ஜென்டில் உமன் மாதிரி தெரியுறாங்க, நியாயமானவங்க மாதிரி தெரியுறாங்க, நேர்மையானவங்க மாதிரி தெரியுறாங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. யூ டோன்ட் வரி டார்லிங். பெருசுங்க ரெண்டுமே நம்மளை பத்தி எவ்வளவு உயர்வா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்க கவனத்தை திசை திருப்பி நம்மளை பார்க்க வச்சு ஃபேமிலியை அப்படியே ஜாயின் பண்ணிடணும். அப்புறம் ஜெர்மன்ல இருக்கிற காரு பங்களா ஏகப்பட்ட சொத்து 75 கோடி ரூபாய் பணம் எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு. ஐயோ சொல்றதுக்கு இவ்வளவு சுகமா இருக்கே, அதெல்லாம் அனுபவிச்சா எப்படி இருக்கும். ஆனா இதை எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணி சொன்னாலும் அழுக்க மாட்டேங்குது. பணம்னு எத்தனை தடவை சொன்னாலும் இனிக்கத்தான் செய்யுது. கவுத்துருவோம் இவங்களை.
டார்லிங் யூ see this அடியே மூதேவி, போட்டோல இருக்கிறது நான் தாண்டி. ஐயோ, என்ன பார்க்காம போட்டோ பாக்குறேடி பாவி. ஐயோ, இதுங்களை எப்படி பார்க்க வைக்க? ச்சே, கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே. என்னமோ பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி மும்முரமா படிக்குதுங்களே. பரீட்சைக்கு படிக்கிறவங்க கூட பராக்கு பார்த்துட்டு தான் படிப்பான். நியூஸ் பேப்பர் இப்படி படிக்குதுங்களே. உலகத்தை விட்டே வெளிநடப்பு செய்ய வேண்டிய வயசுல நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போதுங்க? கவனிக்கவே இல்லையே. என்ன பண்ணா திரும்பி பார்க்கும்? இதுங்க திரும்பி பார்க்கணுங்கிறதுக்காக கீரை நான் போக முடியும்? சீ. சத்தமா போன்ல பேசுவோம். பேச்சு சத்தம் கேட்டா கண்டிப்பா அதுங்க திரும்பி பார்க்கும். ஹலோ, ஆமா நான் தான் பேசுறேன். யா, இந்த கெஸ்ட் ஹவுஸ் ரோட்ல இருந்தா பேசுறேன். ஓ, இட்ஸ் டூ ஹாட் யா. வெயில் கொளுத்துது. ஸ்வெட்டிங் அப்படியே கொட்டுன்னு கொட்டுது. யா, டெஃபினெட்லி ஷுவர். ஓ, அங்க ரெயினா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஐயோ, விருகம்பாக்கத்துல வெயில், அடையாறுல அட்டா மழை. இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல நான் டெல்லி போயிடுவேன். ஓகே, உங்களை பத்தி நான் ஹோம் மினிஸ்டர் கிட்ட பேசுறேன். சே, இதெல்லாம் என்ன கஷ்டம்? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. கண்டுக்கவே மாட்டேங்குதுங்களே. கழுதையை விட சத்தமா கத்தி பார்த்துட்டேன், கண்டுக்கவே மாட்டேங்குதுங்களே. கல் எடுத்து அடிப்போமா? வேணாம், படாத இடத்துல பட்டு போட்டுன்னு போய் வச்சுதுங்கன்னா பிரச்சனை ஆயிடும். என்ன பண்ணலாம்? ஐடியா. எவனோ ஒருத்தன் வரான், அவன்கிட்ட வம்பு சண்டை இழுப்போம். ரோட்ல சண்டைன்னா கண்டிப்பா திரும்பி பாப்பீங்கல்ல. அப்ப அப்படியே வந்து மாட்டிக்கிறேன். என்னடா வந்து இடிக்க வர? என்ன இடிக்க வர? உனக்கு மூஞ்சில கண்ணு இல்ல? யாராவது வாங்க, இவனை போட்டு ஒரு வழி பண்ணுவோம். அழகா ஒரு பொம்பளை ரோட்ல நடந்து வந்துடக்கூடாது. அங்கே வந்து இடிப்பீங்களே. அழகான பொண்ணை நடக்க விட மாட்டீங்களே. அடப்பாவீங்களே, தெருவுல கத்தி கலாட்டா பண்றோம், கண்டுக்காம போயிடுச்சுங்களே. இதுங்களுக்கு காது இருக்கா இல்லையா? நில்லுடா. ஏண்டா இவ்வளவு திட்டுறேன், இவ்வளவு அடிக்கிறேன், எதுவுமே பேசாம சைலண்டா சைக்கிள் எடுத்து போயிட்டே இருக்க? எனக்கு எதுக்குமா உம்பு? பதிலுக்கு நான் சண்டை போட்டா ரோட்ல போற வரவன்லாம் பாப்பான், கூட்டம் கூடும். நான் என்னதான் சொன்னாலும் என் பேச்ச எவனும் கேட்க மாட்டானுங்க. பொம்பளை பேச்சா கேட்பானுங்க. ஏமா இதெல்லாம் எனக்கு தேவையா? ஆளை விடுமா. அடி வாங்குறதுக்குலாம் என் உடம்புல தேவை. ஐயோ, இந்த பெருசுங்களை எப்படித்தான் நம்மள பார்க்க வைக்கிறது? இதுங்க நம்மள பார்த்தா தானே ஒர்க் அவுட் ஆகும். ஐயோ, சொதப்பிடுச்சுங்களே. என்ன பண்றது? வரேன்டி. ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. கண்ணாடியை கெஸ்ட் ஹவுஸில் மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். கண்ணு சுத்தமாக தெரியல டார்லிங். எதிரில் ஆட்டோ வருதா, ஆம்புலன்ஸ் வருதான்னு ஒன்றுமே தெரியல. கண்ணாடி போட்டிருக்கும் போதே உங்களுக்கு எதிர்க்க நிற்கிறது மனுஷனா மாடான்னு தெரியாது. குத்து மதிப்பா குரல் வர திசையை பார்த்து தான் நீங்க பேசுவீங்க. இதுல கண்ணாடி வேற இல்லையா? சுத்தம் இருட்டுல எருமையை பார்த்த கதை தான். இங்க மட்டும் என்ன வாழுது? 1000 வாட்ஸ் பல்ப் எரியுதா?
நீயும் தட்டு தடுமாறி தொட்டு தொழவிதான் தெரிஞ்சுக்கிற, பட்டும் படாத மாதிரி தான் இருக்கிற. இந்த லட்சணத்துல நீ என்ன குறை சொல்றியா? ஊசிய பார்த்து சல்லட சொல்லுச்சான் உன்கிட்ட ஒரு ஓட்டை இருக்குன்னு. அந்த மாதிரி தான் நீங்க சொல்றது. சரி விடு, ரோட்ல வரவங்க போறவங்க கிட்ட விசாரிச்சு கெஞ்சி கூத்தாடி கெஸ்ட் ஹவுஸ் விட்டு தெரிஞ்சுட்டு போயிடலாம். வா வா. வேணும்னா என் கையை பிடிச்சுக்கோங்க. நோ, நீ என்ன இழுத்து தர்றதுக்கு பதிலா நானாவே கீழே விழுந்தா அது எனக்கு கௌரவம். குறையா சொல்லுங்க. சரியா தான் வந்துட்டு இருக்கோமா? ஒண்ணுமே தெரியல. பெருசுங்க கையில நாம கொடுத்த போட்டோவோட தான் அலையுதுங்க. போட்டோவில் இருக்கிற கெட்டப்ல தான் இப்ப நாம இருக்கோம். இப்படியே நேரா போய் பெருசுங்க முன்னாடி நின்னா போட்டோவையும் என்னையும் மாறி மாறி பார்ப்பாங்க. அடுத்த செகண்டே நம்மள பார்த்துட்டு பார் மகளே பார், பார் மகளே பார், ஆஹா அப்படின்னு கட்டி பிடிச்சு ஆனந்த கண்ணீர் விடுவாங்க. பதிலுக்கு நம்மளும் அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவர் அடி தொழ மறுப்பவர் மனிதனில்லை, மனிதனில்லை அப்படின்னு அழுது நடிச்சு அப்படியே அதுங்களோட ஐக்கியமாயிட வேண்டியதுதான். அப்புறம் ஜெர்மன்ல இருக்கிற கார், பங்களா, ஏராளமான சொத்து, 75 கோடி ரூபாய் பணம் எல்லாமே நமக்கு தான். என்ன சினிமாவில் ஒரே பாட்டில் பணக்காரி ஆகலாம், ஆனா சீரியல்ங்கிறதுனால 2 பாட்டு அவ்வளோதான். எப்படி இருந்தாலும் செட்டில் ஆயிட வேண்டியதுதான். ரெடி ஜூட் கம்மிங். ஹலோ 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 ஹலோ. சார் என்ன சார் என்னமோ சிக்னல் கிடைக்காது செல்போன் மாதிரி தலைய ஆடிக்கிட்டு அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. ஹலோ சொன்னா திருப்பி ஹலோ சொல்றது தான் மரியாதை. ஐயோ அதெல்லாம் சரிதான். என்ன யாருன்னு தெரியலையா உங்களுக்கு? எங்களுக்கு எங்களையே தெரியல. எது உங்களுக்கு உங்களையே தெரியலையா? ஒண்ணுமே புரியலையே. இப்ப பாருங்க, இப்படி பாருங்க, இப்படி பாருங்க. ஏதோ பிசாசு நிக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு கூட ஏதோ பூதம் இருக்கிற மாதிரி தெரியுது. பிசாசு பூத மாதிரி தெரியுதா? ஆமாமா, அது கூட ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தான் தெரியுது. அதெல்லாம் சரி, கையில இருக்கிற போட்டோவாது தெரியுதா? அறிவு இருக்கா உனக்கு? எங்களுக்கு கையே தெரியல, அப்புறம் கையில இருக்கிற போட்டோ எப்படி தெரியும்? என்னாச்சு உங்களுக்கு? காலையிலேயே போட்டுடுச்சுங்களா? நைட்டு போட்டது தெரியலையா? சரி நாங்க வரோம். நில்லுங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. ஆமா என்னாச்சு உங்களுக்கு? எதுவுமே தெரியலங்கிறீங்க. ஒண்ணுமே ஆகலம்மா, ஒண்ணுமே ஆகல. எங்க 2 பேருக்கும் கண்ணாடி போடலன்னா சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. கண்ணாடியை மறந்துட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சுட்டு வந்துட்டோம். நாங்க இப்ப அர்ஜென்ட்டா கெஸ்ட் ஹவுஸ் போகணும். வா டார்லிங் போலாம். இருங்க இருங்க இருங்க, நீங்க கொஞ்சம் என்ன ஊத்து நல்லா பாருங்க, ஏதாவது தெரியுதா? ஒண்ணுமே தெரியல. கண்ணாடி போட்டுட்டு அப்புறம் பாக்குறேன். வா டார்லிங் போலாம். நீ என்ன பண்ற? நான் சொல்றது செய். ஏதாவது ஆட்டோ சத்தம் கேட்டா நிறுத்து. ஆட்டோல ஏறிட்டு கெஸ்ட் ஹவுஸ் அட்ரஸ் சொல்லி போயிடலாம். எப்படி இருக்கு ஐடியா? ஐடியா? இருங்க இருங்க, நானும் வரேன், நானும் வரேன், நானும் வரேங்க. இருங்க, நானும் உங்க கூட வரேன். நீ யாருன்னே தெரியாது. விடுமா, நீ வா டார்லிங். அரே எங்களை ஆளா விடுமா, நாங்க போறோம். வா டார்லிங், வா டார்லிங், வா டார்லிங். பெருசு உஷாரா தான் இருக்கு. கண்ணாடி கூட நம்ம வாழ்க்கையில வில்லனா வந்து சேருதே. சரி, அடுத்த அட்டம்ப்ட் ட்ரை பண்ணுவோம். கற்பூர நாயகியே கனகவல்லி, கற்பூர நாயகியே கனகவல்லி.
அம்மா மகமாயி, நீ எத்தனை அவதாரம் எடுத்திருக்கம்மா நீ படைச்ச பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்கு. நான் ஒரே ஒரு அவதாரம் எடுத்திருக்கேன். என்ன நீ காப்பாத்து தாயே. நீதாம்மா மனசு வச்சு அருள் புரியணும். எப்படியாவது அந்த பெருசுங்களோட என்னை ஜாயின் பண்ணி விட்டுடு. நீ மட்டும் இதை செஞ்சுட்டேன்னு வச்சுக்கியேன். அம்மா, நான் மேல்மலையனூருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்தே வந்து உனக்கு கும்பிட்டுக்கிறேன் தாயே. மனசு வைமா. பிச்சையே கேட்காம போடுறானுங்க. அவ்வளோ பாவம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. உண்டியல திருடுறவன் கூட செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிட்டு தான் திருடுறான். தர்மம் தலை காக்கும்னு நம்புறாங்க. சரி, கிடைச்ச வரைக்கும் லாபண்டி, நமக்கு வேண்டியதுதான். ஆஹா, ரெண்டு வருதுங்களே. எப்படியாவது நம்மளை பார்க்க வச்சிடணும். நல்ல தரிசனம்ல. தரிசனத்துல நல்ல தரிசனம் கெட்ட தரிசனம் இருக்காது டார்லிங். அது நம்ம மனசை பொறுத்து தான் இருக்கு. என்ன பார்க்க மாட்டேங்குதுங்களே. ஐயோ, எதுக்கு சண்டை போட்டுக்குதுங்க? சண்டை போட்டா தானே புருஷன் போட்டாட்டீங்க. போலாமா? வேணாம் வேணாம், அதுங்க நம்ம வழிக்கு வரட்டும். இந்த வியாக்கியானத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை டார்லிங். உண்மை சொல்ல போனா நம்ம அம்மனை பார்க்கவா வந்தோம். இங்கேயாவது எங்க அண்ணன் பொண்ணு கிடைப்பாளாங்கிற ஆசையோடு தானே வந்தோம். தாயே மகமாயி, இன்னைக்காவது எங்க பொண்ணை கண்ணுல காட்டுமா. வாங்க போலாம். வர்றாங்க வர்றாங்க. ஒரு பூ கூட தூக்க வக்கில்ல உனக்கு. தினம் 3 வேளை சாப்பிடுற சாப்பாடு தூக்க முடியாது. நீங்க 6 வேளையில கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடுறேன். உன்ன மாதிரி லாரி யாரையா சாப்பிடல. ரொம்ப பேசாதீங்க. வேண்டாம், சொன்ன கேளுங்க. தள்ளி விடுற. நீங்க எதுக்கு தான் சண்டை போடணும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டு வாடி. சும்மா பேசிட்டே இருக்க வளவலன்னு. ச்சே, போயிடுச்சுங்களே. ஐயோ, இவன் எங்க வந்தா? எனக்கு தெரியல. தெரியல. நான் தான் உன்னோட முட்டு சந்து பெரியப்பதாஸ். முட்டத்து பெரியப்பதாஸ். வேணாம், என் வாயில வண்டையா வந்துரும். போயிடு. வரணும். என் மேல உனக்கு ஆசை வரணும், காதல் வரணும், கல்யாணம் வரணும். வரணும் வரணும் வரணும். இருக்கிற ஆத்திரத்தெல்லாம் ஓ மேல தீத்தா தாண்டா உண்டு. ஒன்ன போகுதே போகுதே என் பைங்கிளி வானிலே. போகுதே போகுதே என் பைங்கிளி வானிலே. நானும் சேர்ந்து போகவும் சிறகு இல்லையே, உறவும் இல்லையே. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் பெருசுங்களோட கவனத்தை ஈர்க்கவே முடியலையே. நம்மளா போய் நான் தான் உங்க பொண்ணுன்னு நிக்கவும் முடியாது. அதுங்களா புரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. ஆனா அதுங்க ரெண்டும் தத்தி ஸ்கொயர் தத்தி கியூபால இருக்கு. ஐயோ, ரொம்ப இம்சையா இருக்கே.
ஈஸி நினைச்சோ ரொம்ப ரிஸ்கா இருக்கே. ஒரு போன் போட்டு பாருங்களேன். ஹலோ, பண்டு ஸ்பீக்கிங். நான் தான்மா ஜெர்மனி கிளைண்ட் நல்லா சிவம் பேசுறேன். சொல்லுங்க. என்னம்மா இது, நாங்களும் தெரு தெருவா அலையிறோம், நீயும் சந்து புந்தெல்லாம் சல்லடை போட்டு சலிக்கிற. ஆனா எங்க அண்ணா புண்ணு கடிச்சா மாதிரி இல்லையம்மா. ரோடா சுத்தி என்ன சார் பிரயோஜனம்? கண்ணை மட்டும் திறந்திருந்தா போதுமா? பின்ன மூக்கு கூட திறந்துருக்கணும்னு சொல்றியா? மூக்கு திறந்திருந்தா மோப்பந்தாயா பிடிக்க முடியும்? பொண்ணை பிடிக்க முடியுமா? யோ, நான் சொல்ல வந்தது 5 புலன்களும் அலர்ட்டா இருக்கணும்யா. 5 புலங்களும் அலர்ட்டா இருக்கணுமா? எதுக்கு? வை? வேற எதுக்கு? உன் பொண்ணை கண்டுபிடிக்கதாயா. உன் கண் எதிர்க்க வந்து கூட அவளை நீ கண்டுக்காம இருந்திருக்கலாம்ல. என்னமா சொல்ற? ஆமாயா, நீங்க கெஸ்ட் ஹவுஸ்ல பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது உங்க பொண்ணு அந்த வழியா கிராஸ் பண்ணி போயிருக்கலாம். நீங்க ரோட்ல நடந்து போகும்போது உங்க எதிரில கூட பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி பாஸ் பண்ணி போயிருக்கலாம். அவ்வளவு ஏன் சார், நீங்க கண்ணாடி போடாம ரோட்ல போகும்போது கூட வாலண்டியரா வந்து உங்ககிட்ட பேச்சு கொடுத்திருக்கலாம். நீங்க அவாய்ட் பண்ணி ஓடி போயிருக்கலாம்.